Okay, uncle. Praise the Lord. This morning we had the privilege of worshiping our Lord and to listen the word of God. இந்த நாள் காலையிலே நாம் தேவனை ஆராதிக்கவும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியான ஸ்லாக்கியத்தையும் பெற்றோம். This evening we have got another opportunity to listen to the word concerning a specific subject. இந்த மாலை பொழுதிலே ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியான ஒரு ஸ்லாக்கியமும் கிடைக்க பெற்றிருக்கின்றது. We were studying the sins that destroy a fruitful spiritual life in the past few sessions. கடந்த சில செய்தி வேளைகளிலே நாம் நம்முடைய கனியுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கின்ற அழிக்கின்ற பாவங்கள் என்ற தலைப்பிலே சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். We have already covered 3 sins, namely idolatry, sin of lust, and jealousy. These 3 sins we have already covered. நாம் ஏற்கனவே நம்முடைய கடந்த செய்தி வேளைகளிலே 3 குறிப்பிட்ட பாவங்களை நாம் தியானித்து முடித்திருக்கின்றோம். விக்கிரகாராதனை என்னும் பாவம், இச்சை என்னும் பாவம், அதே போல jealousy, பொறாமை என்ற பாவத்தை குறித்தும் நாம் சிந்தித்திருக்கின்றோம். Today let us study about another sin which destroy the fruitful life, which is called backbiting or tale-bearing or slandering. These are the words used for that one. We will learn on this sin. இந்த நாளிலே மற்றும் ஒரு பாவத்தை குறித்து நாம் தியானிக்கவிருக்கின்றோம். அதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது புறங்கூறுதல் என்றும் அல்லது பின்முதல் ஒருவருக்கு பின்பதாக பேசுவது என்பதும் அல்லது இச்சகம் என்ற வார்த்தையும் அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. Let us study on this subject step by step. இந்த குறிப்பிட்ட பாடத்தின் பேரிலே ஒவ்வொரு படியாக நாம் தியானிப்போம். Backbiting does not look like a serious sin for many of us. அநேகருக்கு புறம் கூறுதல் என்ற பாவம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாவத்தை போல சிந்திப்பதில்லை. But let us look to the word, what it says. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் சற்று சிந்திப்போம். When God has given 10 commandments to Moses, he has given also many other laws for the benefit of the people of Israel. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாக 10 கட்டளைகளை கொடுத்த நேரத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நன்மைக்காக பல்வேறு இருக்கின்ற மற்ற கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கொடுத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். And there is a law concerning tale-bearing which we can read from Leviticus chapter 19 and verse 16. நாம் லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இந்த புறங்கூறுதல் அல்லது இச்சகம் பேசுதல் என்பதை பற்றி இருக்கின்ற ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை வாசிக்க முடியும். You shall not go about as a tale-bearer or slanderer among your people. I am the Lord. உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்தப் பழிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். I am the Lord. That statement has to be taken importance. நான் கர்த்தர் என்ற அந்த வார்த்தையை நாம் மிகவும் கருத்தாய் கவனிக்க வேண்டும். The Lord who knows all about us, he is commanding this tale-bearer or doing tale-bearing is not as per God's desire. நம்மை பற்றி முழுவதுமாய் அறிந்து கொண்டிருக்கின்ற கர்த்தர் இங்கே சொல்லக்கூடியது நாம் கோல் சொல்லி அல்லது புறங்கூறி தெரியலாகாது என்று விரும்புகிறார் என்பதை இதன் மூலமாய் அறிகின்றோம். And another expression which we see in this verse is among your people. மற்றும் ஒரு வார்த்தையாக இதே வசனத்திலே உன் ஜனங்களுக்குள்ளே என்று சொல்லப்படுகின்றது. Normally backbiting is not done with any strangers. பொதுவாக புறங்கூறுதல் என்று சொல்வது நமக்கு அறிமுகம் இல்லாதிருக்கின்ற நபர்களிடம் நாம் பேசுவதில்லை. Tale-bearing or backbiting is normally or usually done among our own people like co-believers, our relatives or even friends. பொதுவாக இந்த கோல் சொல்லுவது அல்லது புறங்கூறி திரிவது என்ற இந்த குறிப்பிட்ட வகை என்பது நமக்கு அறிமுகமாக இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள் அல்லது நம்முடைய சக விசுவாசிகளோடு நாம் செய்யக்கூடியவைகளாக இருக்கின்றது. So the
desire of the Lord is very clear here. You shall not go about as a talebearer among your people. ஆகவே உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோல் சொல்லி திரியாயாக என்று கர்த்தருடைய கட்டளை இவ்விடத்திலே மிகவும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கின்றது. Let us try to follow that. அதை பின்பற்ற நாம் முயல்வோம். For any sin or anything, there could be some reasons or causes for that. எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் சரி, அந்த பாவத்துக்கு ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாய் காணப்படும். There are some causes for this sin of backbiting. இந்த புறம் கூறுதல் என்ற இந்த பாவத்துக்கும் சில காரணங்கள் உண்டு. The first one is lack of love. முதலாவதாக அன்பின் குறைவு. We shall read 1 Corinthians chapter 13 and verse 6. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் Love does not rejoice in iniquity, but rejoices in the truth. 6வது வசனம், அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். In fact, a slanderer rejoices in the iniquities and does not rejoice in the truth. இச்சகம் பேசி திரிகின்ற ஒருவன் அநியாயத்திலே சந்தோஷப்படக்கூடியவனாக சத்தியத்திலே சந்தோஷப்படாத ஒருவனாக காணப்படுவான். Why? Because he has no real love in him. ஏனென்றால் அவனுடைய இருதயத்திலே உண்மையான அன்பு இல்லை என்பதாகும். Another verse we can read in this connection is Galatians 5:14 and 15. நாம் இதன் தொடர்பாக வாசிக்கின்ற மற்றும் ஒரு வேத பகுதி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14ம் 15வது வசனம். In verse 14 we read that for all the law is fulfilled in one word, even in this, you shall love your neighbor as yourself. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். And if you read the next verse, verse 15, we read that if you bite and devour one another, beware lest you be consumed by one another. அடுத்த 15வது வசனத்திலே நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள், அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். So if there is a lack of love, this sin can enter into our lives. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு தணிந்து அல்லது குறைந்து காணப்படும் என்று சொன்னால் இந்த பாவம் பிரவேசிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. Then we will start fighting or biting and devouring one another, and the result will be that we will be consumed by one another. அப்பொழுது நாம் ஒருவரையொருவர் கடிக்கவும் புறங்கூறவும் பட்சிக்கவும் அதே நேரத்தில் இறுதியாக மொத்தமாய் நாம் அழியவும் காரணமாக மாறும். Thus we will fail in attaining a fruitful life. அதன் மூலமாக ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழ நாம் தவறி போவோம். Another reason or cause for backbiting could be failure to remember that God hears it. மற்றொரு காரணமாக இதிலே நாம் புறங்கூறுவதிலே சிந்திக்கின்ற விஷயம் என்னவென்றால் கர்த்தர் இதனை கவனித்து கேட்கிறார் என்பதை நாம் தவறி போகின்றோம். We know the incident mentioned in the Old Testament about Miriam and Aaron. நாம் பழைய ஏற்பாட்டிலே ஆரோன் மற்றும் மிரியாமுடைய விஷயத்தை வாசிக்கின்றோம். They have talked ill of Moses. அவர்கள் மோசேயை குறித்து தவறாக பேசுகிறார்கள். But it is clearly mentioned in the scripture that the Lord heard it. ஆனால் வேத புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தர் அதை கேட்டார் என்று தெளிவாய் எழுதப்பட்டிருக்கின்றது. Let's read Numbers chapter 12 verses 1 and 2. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். You can kindly read that. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். They had reasons to complain against Moses. மோசேக்கு விரோதமாக முறையிடுவதற்கு காரணங்கள் இருந்தது. But God does not like it. ஆனால் தேவனுக்கோ அது பிரியமாக இல்லை. And here we read that although Miriam and Aaron would have thought it is between them, but God listened to it or heard it.
ஒருவேளை மோசேயும் மிரியாமும் ஒருவேளை ஆரோனும் மிரியாமும் தங்களுக்குள்ளாகவே பேசிக் கொள்கிறோம் என்று ஒருவேளை நினைத்திருக்கலாம். ஆனால் இங்க வாசிக்கும் பொழுது கர்த்தர் அதை கேட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. They fail to remember that God hears backbiting. தேவன் புறங்கூறுதலை செவிசாய்த்து கவனிக்கிறார் என்பதை அவர்கள் அறிய தவறி போனார்கள். Let us also remember that whatever we speak, even if it is ill of a believer, God hears it even though nobody else hears it. ஆகவே நாம் எதை குறித்து பேசினாலும், ஒரு சகோதரனை பற்றி நாம் தவறாக பேசினாலும் புறங்கூறினாலும் அதையும் கர்த்தர் கேட்கிறார் என்ற ஒரு உணர்வு நமக்கு இருப்பதாக. The third reason or the cause for backbiting is that the Holy Spirit is grieved because of this sin. மூன்றாவதாக புறங்கூறுவதனாலே ஏற்படக்கூடிய அதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் இதன் மூலமாய் துக்கப்படுகிறார் என்ற அறியாமையாகும். That is also a failure in our part. அதுவும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தோல்வியாகவே இருக்கின்றது. Let's read Ephesians chapter 4 verses 30 and 31. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை நாம் வாசிப்போம். எபேசியர் 4:30-31. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. In verse 31, when the writer is telling about some sins, evil speaking also has been mentioned, which is nothing but backbiting or talebearing. இங்கே 31வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தவறாக பேசுதல் என்ற குறிப்பிட்ட விஷயத்தையும் இவ்விடத்திலே எழுதப்பட்டிருக்கின்றதாகையால் நாம் அதிலே புறங்கூறுதலும் அல்லது கோள் சொல்லி திரிகின்ற விஷயமும் இதிலே அடங்குகின்றது. If evil speaking comes out from us, it is a grieving thing for the Holy Spirit, by which we have been sealed. பொல்லாத பேச்சு, தீமையான பேச்சு நம்மிடத்திலே காணப்படுமானால், புறங்கூறுதல் நம்மிடத்திலே காணப்படுமானால், நாம் முத்திரையாக பெற்றிருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் அதன் மூலமாய் துக்கப்படுகிறார் என்பதை அறிய வேண்டும். So we have seen three reasons or causes for backbiting. ஆகவே புறங்கூறுதலுக்காக ஏற்படக்கூடிய 3 காரணிகளை நாம் குறித்து சிந்தித்தோம். Lack of love, failure to remember that God hears it, and failure to remember that Holy Spirit is grieved. நாம் அதிலே பரிசுத்த ஆவியானவர் அதிலே துக்கப்படுகிறார் என்பதை குறித்தும், கர்த்தர் அதனை செவிசாய்த்து கவனிக்கிறார் என்பதை குறித்தும், அதே நேரத்தில் அன்பினுடைய குறைவும் இதற்கு காரணமாக அமைகின்றது. Now let us discuss about the effects of backbiting. இப்பொழுது இந்த புறங்கூறுவதனால் ஏற்படக்கூடிய சில விளைவுகளை குறித்து சிந்திப்போம். It hurts or it wounds deeply the person concerned. எந்த நபரை குறித்து நாம் பேசுகின்றோமோ அந்த நபரை ஆழமான முறையிலே காயத்தை ஏற்படுத்துகின்றது. Let's read Proverbs 18 and verse 8. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 18:8. கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். When it is heard, it looks like or it is felt like tasty trifles which go deep into the inner part of the body. அதை நாம் கேட்கின்ற வேளையிலே ஒருவேளை விளையாட்டாக பேசின சொற்கள் போல காணப்படும், ஆனால் அவைகள் உள்ளத்திற்குள் ஆழமாக தைக்கக்கூடியவைகளாக இருக்கின்றது. You can imagine something is told about ourselves without any reason, without our knowledge, or with even though we were innocent, how much hurt it will give to your heart when we hear it from somebody else. நம்மேல் எந்த விதமான காரணம் இல்லாமலோ அல்லது நமக்கு அறியாமலையோ அல்லது நம்முடைய அறியாமை நிமித்தமாக பிறர் நம்மை குறித்து பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் பிறர் மூலமாய் நாம் கேள்விப்படும் பொழுது நாம் எவ்வளவு அதிகமாய் அதனால் காயப்படுகின்றோம். That is the most important effect of backbiting. புறங்கூறுவதன் மூலமா ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விளைவு இதுவாக இருக்கின்றது. It is the cause for many a strife in our lives. நம்முடைய வாழ்க்கையில் அநேக பகைகளை உண்டாக்குவதற்கு இது காரணமாய் அமைகின்றது. When we face certain problems even in the church, and when we dig back
what is happening, then we will come to know that the root cause was backbiting. நம்முடைய திருச்சபையிலே அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அநேக பிரச்சனைகளை குறித்து நாம் கேள்விப்பட்டு அதனை ஆழமாய் விசாரித்து அதனை அறிந்து கொள்ளும் நேரத்திலே அதனுடைய மூல காரணம் என்று சொல்வது அது புறங்கூறுதலாய் இருக்கிறதை அறிய முடியும். Again, let us turn to Proverbs chapter 25 and verse 23. மீண்டுமாக நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 23வது வசனத்திற்கு நாம் வருவோம். 25, 23. வடகாற்று மழையையும் புறங்கூறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும். Backbiting tongue brings an angry countenance. புறங்கூறுகிற நாவு கோபமான முகத்தை பிறப்பிக்கின்றது. When we show an angry face or an angry countenance, what others will think of you? கோபமான முகத்தை நீங்கள் காண்பிக்கும் நேரத்திலே பிறர் உங்களை குறித்து என்ன நினைப்பார்கள்? Others may not know what was happening in your mind, but you will know that you are not happy. உங்களுடைய மனதிலே என்ன தோன்றுகின்றது என்பதை பிறர் அறியாமல் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இல்லை என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். We will read another verse from Proverbs chapter 20 and verse 20. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தையும் வாசிப்போம். 20. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போம். Here a very good example is given that if wood is not repeatedly placed in the fire will not continue, it will get off. அந்த எரிகின்ற தீபத்திலே அல்லது எரிகின்ற நெருப்பிலே விறகுகள் சரியான முறையில் அது தொடர்ச்சியாக போடப்படாவிட்டால் அந்த தீபம் அணைந்து போம் என்று இவ்விடத்திலே வாசிக்கின்றோம். And here it says that where there is no telebearer, the strife ceases, it stops. தூஷிக்கிறவன் அல்லது புறங்கூறி திரிகிறவன் எவ்விடத்திலே இல்லையோ அந்த இடத்திலே சண்டை குறைந்து போகும் என்று வாசிக்கின்றோம். So it is indirectly told here that the telebearing or backbiting creates strife in our lives. ஆகவே இவ்விடத்திலே மறைவாக சொல்லப்பட்டிருக்கின்ற சிந்தனை என்னவென்றால் புறங்கூறுதல் அல்லது கோல் சொல்லி திரிவது நம்முடைய வாழ்க்கையிலே சில சண்டைகளை பிரச்சனைகளை உருவாக்கும் என்று அறிய முடிகின்றது. The third possible effect of backbiting is that it is a hindrance to personal spiritual growth. மூன்றாவதாக இந்த புறங்கூறுதலால் ஏற்படக்கூடிய விளைவு என்னவென்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை அது பாதிக்கின்றது. Let us read 1 Peter chapter 2 verses 1 and 2. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. And verse 2. அடுத்து நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். In verse 1 it has been mentioned evil speaking or backbiting as one of the ill effects of has been mentioned there. தமிழிலே 2வது வசனத்திலே புறங்கூறுதல் அல்லது தீமையான வார்த்தைகள் பேச்சுக்கள் என்பது அவ்விடத்திலே ஒரு காரணமாய் சொல்லப்பட்டிருக்கின்றது. It is definitely a hindrance to personal spiritual growth. தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு அது பாதிப்பை விளைவிக்கின்றதாகும். We have been advised to lay aside these wrong things or sins. இந்த தவறானவைகள் அல்லது இந்த பாவத்தை நாம் ஒழித்து விட வேண்டும் என்று இவ்விடத்திலே சொல்லப்படுகின்றது. And we have been advised to have the pure milk of the word that you may grow thereby. அதன் மூலமாய் நாம் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாதிருக்கின்ற ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருக்க வேண்டும் என்றும் இவ்விடத்திலே அறிவுறுத்தப்படுகின்றது. So those sins mentioned in these verses, including evil speaking or backbiting, it will definitely hinder our personal spiritual growth. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற பாவங்களான துர்க்குணமாக இருக்கின்ற பேச்சோ அல்லது புறங்கூறுதலோ நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை பாதிக்கின்றதாகவும் அதை தடை செய்கின்றதாகவும் காணப்படுகின்றது. We'll read one or two more verses to establish this fact. இந்த சத்தியத்தை உறுதிப்படுத்தும் வண்ணமாக மற்ற 2 வசனங்களை நாம் வாசிப்போம். Psalms 15
verses 1 to 3. 15ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்கள். 15ஆம் சங்கீதம் முதல் 3 வசனம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகின்றவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். Very clearly it is mentioned in these verses. மிகவும் தெளிவாக இந்த வசனங்களிலே இது எடுத்துள்ளப்பட்டிருக்கின்றது. Asking two questions in the first verse. முதல் வசனத்திலே 2 கேள்விகள் கேட்கப்படுகின்றது. Who will abide in your tabernacle? Otherwise, who will abide in the presence of God? யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் அல்லது யார் உம்முடைய பிரசன்னத்தில் வாசம் செய்வான்? Who may dwell in your holy hill? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? And in the second and third verses very clearly explains who will be abiding in the presence of God. யார் தேவனுடைய பிரசன்னத்திலே வாசம் செய்வான் என்பதை பற்றி 2ம் 3வது வசனத்திலே மிகவும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கின்றது. In verse 2 it mentions that who speaks the truth in his heart can dwell in the presence of the Lord. 2வது வசனத்திலே மனதார சத்தியத்தை பேசுகின்றவன் தான் அங்கே தேவனுடைய பிரசன்னத்திலே வாசம் செய்வான் என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. And in verse 3 it is more clear that he who does not backbite with his tongue, nor does evil to his neighbor, nor does he take up a reproach against his friend, he will abide in God's tabernacle and dwell in the holy hill. 3வது வசனத்திலே இன்னும் சற்று தெளிவாக ஒருவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறவன் தான் கர்த்தருடைய கூடாரத்தில் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் செய்வான் என்பது சொல்லப்படுகின்றது. These references show us that backbiting is definitely a hindrance to our personal spiritual growth. வாசித்த இந்த வேத பகுதிகள் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை பாதிக்கின்ற ஒன்றாக புறங்கூறுதல் இருக்கிறது என்பதை தெளிவாய் எடுத்துரைக்கின்றது. There is another effect of this sin of backbiting. இந்த புறங்கூறுதல் என்பதனுடைய மற்றொரு விளைவு இருக்கின்றது. It affects the ministry in the church. அது திருச்சபையில் இருக்கின்ற ஊழியத்தை பாதிக்கின்றது. It affects the personal spiritual growth. Not only that, it affects the ministry in the church also. அது தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை பாதிக்கின்றது மட்டுமல்லாமல் சபையினுடைய ஊழியத்தையும் அது பாதிக்கின்றது. 2 Corinthians chapter 12 verses 20 and 21. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 20 21வது வசனம். 2 கொரிந்தியர் 12 20 21. ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின் படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின் படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ என்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்றும் மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதையும் குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன். Apostle Paul is referring to his fear because of this effect of backbiting among the believers. விசுவாசிகள் மத்தியிலே காணப்பட்ட புறங்கூறுதல் நிமித்தமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மனதிலே ஏற்பட்ட பயத்தை இவ்விடத்திலே வெளிப்படுத்துகிறார். Elsewhere he is mentioning that church is a body and we are all organs of that body. வேறொரு வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது திருச்சபையானது சரீரம் என்றும் அதன் அங்கத்தினர்கள் அதனுடைய அவயவங்களாக இருக்கிறார்கள் என்றும் சொல்கிறார். No organ can tell the other organ that your presence is not needed in the body. ஒரு அவயவம் மற்றொரு அவயவத்தை பார்த்து உன்னுடைய பிரசன்னம், உன்னுடைய சமூகம் இந்த இடத்திலே அவசியமில்லை என்று சொல்ல இயலாது. In the church also, one brother or sister cannot claim that the presence of another brother or sister is not needed in the church.
அதுபோல திருச்சபையிலும் கூட ஒரு சகோதரனோ மற்றொரு சகோதரியோ அவர்கள் பிரசன்னம் அவருடைய சமூகம் அந்த இடத்திலே வேண்டுவதில்லை, அவர்கள் இருக்க வேண்டியதில்லை என்றும் வேறொரு நபர் அதை குறித்து உரிமையாய் சொல்ல இயலாது. This sort of thing can happen as an ill effect of backbiting. இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் புறங்கூறுதல் நிமித்தமாக அதனுடைய விளைவாய் ஏற்படக்கூடும். Thus it affects the ministry in the church. The fellowship and the unity of the church also will be affected. அதன் மூலமாய் திருச்சபையினுடைய ஐக்கியமும் அதனுடைய ஒற்றுமையும் அதனுடைய ஒருங்கிணைப்பும் நிச்சயம் பாதிக்கப்படும். We have seen 4 effects of backbiting. இந்த புறங்கூறுதலின் மூலமாய் ஏற்படக்கூடிய 4 பின் விளைவுகளை குறித்து சிந்தித்தோம். Number 1, it deeply wounds the heart. முதலாவதாக அது இருதயத்தை ஆழமான வகையிலே பாதிக்கின்றது. Number 2, it is the cause for many a strife. இரண்டாவதாக அநேக சண்டைகள் பகைகள் உண்டாவதற்கு காரணமாகின்றது. Number 3, it is a hindrance to personal spiritual growth. மூன்றாவதாக தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை அது பாதிக்கின்றது அல்லது தடை செய்கின்றது. And fourthly, it affects the ministry in the church. நான்காவதாக திருச்சபையில் இருக்கின்ற ஊழியத்தை அது பாதிக்கின்றது. Often this sin of backbiting is combined with or coupled with some other sin. அவ்வப்பொழுது இந்த புறங்கூறுதல் மற்ற சில பாவங்களோடு இணைந்து சொல்லப்படுவதை வாசிக்க முடியும். It goes hand in hand with some other sins. மற்ற பாவங்களோடு கையோடு கையும் சேர்த்து அது செல்கின்றது. Number 1 is backbiting and flattery. They go hand in hand. முதலாவதாக புறங்கூறுதலும் இச்சகமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்கின்றது. When somebody tries to backbite another person, he may use some flattery to convince his side. ஒருவர் புறங்கூறுகின்ற நேரத்திலே அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் பிறருக்கு திருப்தி ஏற்படக்கூடிய வண்ணமாக அல்லது ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக இச்சகமான சில வார்த்தைகளையும் முகஸ்துதியாய் சில வார்த்தைகளையும் பேசுவதை காண முடியும். Let's read Proverbs 20 and verse 19. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். 20:19. தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே. And the one who flatters with his lips, let us not associate with him. ஆதலால் தன் உதடுகளினாலே அலப்புகிறவன், தமிழில் அலப்புகிறவன் என்று சொல்லப்படுகின்றது இச்சகம் பேசுகின்றவன் அல்லது முகஸ்துதி பேசுகிறவன் என்றுதான் அதனுடைய அர்த்தம். A telebearer uses flattery to convince or to please the listener. தூற்றிக்கொண்டு திரிகின்றவன் அல்லது புறங்கூறுகின்றவன் இச்சகமான சில வார்த்தைகளை பயன்படுத்தி தன்னை கேட்பவர்களை அவன் அவைகளை ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக பேசுகிறான். We have been advised not to have association with him. அவனோட எவ்விதத்திலும் நாம் கலக்க கூடாது என்றும் இவ்விடத்திலே அறிவுரை சொல்லப்படுகிறது. Backbiting also associates with hypocrisy. புறங்கூறுதல் மாய்மாலத்தோடும் இணைந்து சொல்லப்படுகின்றது. For that also we have a verse in Psalms 41 and verse 6. 41வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதிலே வருகின்றது. ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான், அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். This is the combination of backbiting and hypocrisy. இங்கே புறங்கூறுதலும் அதே போல மாய்மாலமும் ஒன்றோடொன்று கலந்திருக்கிறதை காண முடிகிறது. Another verse to establish this particular point is from book of Jeremiah chapter 9 verses 4 and 8. இந்த சத்தியத்தை உறுதிப்படுத்தும் வண்ணமாக வரக்கூடிய மற்றொரு வேத பகுதி எரேமியா 9ஆம் அதிகாரம் 4-8வது வசனம். எரேமியா 9:4-8. First we read verse 3. முதலாவதாக 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். 9:3. அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து. Yeah, that is enough. That is, they are bending their tongue like a bow for telling lies. அவர்கள் பொய் பேசுவதற்காக தங்களுடைய நாவை வில்லை போல் வளைக்கிறார்கள்.
about Israel, the Lord of God is telling through the prophet Jeremiah. இஸ்ரவேல் ஜனத்தை பொறுத்தமட்டிலே தேவனாகிய கர்த்தர் தாமே இங்கு எரேமியா என்னும் தீர்க்கதரிசியின் இடத்திலே இவைகளை பேசுகின்றார். And in verse 4, we read that let everyone beware of his neighbor and put no trust in any brother, for every brother is a deceiver and every neighbor goes about as a slanderer. This is the condition of the people of Israel when God talked to Jeremiah about this. தேவன் எரேமியாவோட கூட இந்த விஷயங்களை பேசும் பொழுது 4வது வசனத்திலே நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள், எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றித் திரிகிறான் என்கிறார். அந்த நிலைமைதான் ஜனங்களுடைய மத்தியிலே காணப்பட்டது. And in verse 8 we read that heaping oppression upon oppression and deceit upon deceit, they refuse to know me, declares the Lord. 8வது வசனத்திலே அவனவன் தன் அயலானோடே தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான். Deceit upon deceit, they refuse to know me. அவர்கள் வஞ்சகத்தின் மேல் வஞ்சகம் பேசுகிறார்கள், ஆனால் என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். They show hypocrisy in their life. இதன் மூலமாய் அவருடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற மாய்மாலம் தெரிய வருகின்றது. And backbiting and hypocrisy go hand in hand among those people. ஆகவே இந்த ஜனத்தின் மத்தியிலே மாய்மாலமும் அதே போல புறங்கூறுதலும் ஒன்றோடொன்று இணைந்து செல்கின்றது. The same thing can happen even today in our lives also. இதே விஷயம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நிகழக்கூடும். And another combination we read that backbiting and position loving. அதே போல புறங்கூறுதலும் பதவியை நேசிப்பதும் ஒன்றோடொன்று செல்கின்றது. Very clear example is given in 3rd John chapter 9 and 10 verses 9 and 10. மிக தெளிவாக இருக்கின்ற ஒரு எடுத்துக்காட்டு 3 யோவான் 9-10 வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். The writer is mentioning about a brother called Diotrephes, how he behaved in the church. அவ்விடத்திலே இந்த நிருபத்தை எழுதக்கூடிய எழுத்தாளர் தியோத்திரிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை பற்றி எழுதுகின்றார். அவன் எவ்விதமாய் அந்த இடத்திலே நடந்து கொண்டான் என்றும் தெளிவாய் சொல்கிறார். If we are careful in observing people among us also, we can see such persons. நம்முடைய மத்தியிலும் கூட நாம் சிலரை கவனித்து கண்ணோக்கி பார்க்கும் பொழுது இப்பேற்பட்டவர்கள் உண்டு என்பதை அறிய முடியும். Let us read those two verses, 3rd John chapter 9 and 10 verses. 3 யோவான் 9-10 வசனத்தை நாம் வாசிப்போம். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். Very clearly mentions that he is talking wicked and nonsense against us, and not content with that, he refuses to welcome the brothers into the church. அது மட்டுமல்லாமல் அவன் துன்மார்க்கமான செயல்களையும் செய்து பொல்லாத வார்த்தைகளினாலே அலப்பி சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றதும் இவ்விடத்திலே சொல்லப்படுகிறது. If a person is having that position loving nature, he will do backbiting to get that position for himself. பதவியை நேசிக்கக்கூடிய ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் அந்த பதவியை தக்க வைப்பதற்கோ அல்லது பெற்றுக்கொள்வதற்கோ புறங்கூறுதலை பயன்படுத்துவான் என்பது தெளிவாகின்றது. The next combination is backbiting and idling. அடுத்ததாக புறங்கூறுதலும் சும்மா இருப்பதும் அல்லது ஒரு வேளையும் செய்யாமல் சும்மா இருப்பதும் ஒன்றோடொன்று செல்கின்றது. By reading the verses, we will be able to understand properly. So we'll go straight away to 1 Timothy chapter 5 and verse 13. நாம் அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு தெளிவாகும். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். While commenting about the young widows, Apostle Paul is writing this verse. இளம் விதவைகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவுரை சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை அவர் எழுதுகிறார். We read that besides they learned to be idlers, going about
from house to house, and not only idlers but also gossips and busybodies. 13வது வசனம், அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகிறவர்களாயும் வீண் அழுவட்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். That is the most pitiable thing, saying what they should not. எதை சொல்லக்கூடாதோ அதனை சொல்வதும். That is nothing but backbiting. அது வேறொன்றுமல்ல, புறங்கூறுதலாக இருக்கின்றது. And again in 2 Timothy chapter 3 and verse 11, about the deacons' wives, also Apostle Paul is giving certain instructions. அதுபோல 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே சபையில் இருக்கின்ற உதவிக்காரருடைய மனைவிகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுதும் இதே விஷயத்தை கையாள்கிறார். They must be dignified and not slanderers, but sober-minded, faithful in all things. அவர்கள் கனம் பெற்றவர்களாக, எல்லா விஷயத்திலும் உண்மை உள்ளவர்களாக, அதே போல தூற்றி தெரியாதவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. And the last combination we see backbiting and backsliding. கடைசியாக புறங்கூறுதலும் பின்வாங்கி போகுதலும் ஒன்றோடொன்று இணைந்து செல்வதை காண முடியும். Again we shall turn to book of Jeremiah chapter 6 verses 27 to 30. மறுபடியுமாக எரேமியா 6ஆம் அதிகாரம் 26 முதற்கொண்டு From verses 22 it says, thus says the Lord. 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்று ஆரம்பமாகின்றது. About Israel, the Lord is talking through prophet Jeremiah. இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து தீர்க்கதரிசியாக எரேமியாவின் மூலமாய் கர்த்தர் உரைக்கின்றார். Now let's read verse 27. இப்பொழுது 27வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீ என் ஜனத்தின் வழியை அறிந்து கொள்ளவும் சோதித்து பார்க்கவும் நான் உன்னை அவர்களுக்குள்ளே துருகமாகவும் அரணாகவும் வைத்தேன். A tester of metals among my people. என் ஜனத்தின் மத்தியிலே சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு உலோகமாக உன்னை நான் வைத்திருக்கின்றேன். And in verse 28 shall we read? 28வது வசனம், அவர்கள் எல்லாரும் முரட்டாட்டமான அகங்காரிகளும் தூற்றி திரிகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள். அவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள். They are very stubborn in their nature. அவர்கள் தங்களுடைய சுபாவத்திலே முரட்டாட்டம் உள்ளவர்கள். All of them act corruptly. அவர்கள் அனைவருமே தீமையாய் நடப்பவர்கள். Example is given like iron and metals, like backslidden state of mind. அதுபோல அங்கே சொல்லப்பட்ட வெண்கலமும் இரும்புமானவர்கள் என்று சொல்லப்படுவது அவர்கள் பின்வாங்கி போன மனதை குறிப்பிடுகின்றது. In verse 29, the refining goes on in vain, for the wicked are not removed. 29வது வசனத்திலே அங்கே அவர்களுடைய பிரயாசம் எல்லாம் வீணாய் போயிற்று, விருதாவாய் போயிற்று, பொல்லாப்புகள் அற்று போகவில்லை என்கிறார். And in verse 30, very sad situation is mentioned there. They are called as rejected silver, for the Lord has rejected them. 30வது வசனத்திலே அவர்கள் தள்ளுபடியான அல்லது புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட வெள்ளி எனப்படுவார்கள், ஏனென்றால் கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார். So we have seen few combination of backbiting with other sins. ஆகவே நாம் இதுவரைக்குமாக புறங்கூறுதலும் மற்ற பாவங்களும் எவ்வளவுமாய் இணைந்திருக்கிறது என்பதை குறித்து சில விஷயங்களை சிந்தித்தோம். Backbiting and flattery. புறங்கூறுதலும் இச்சகமும். Backbiting and hypocrisy. புறங்கூறுதலும் மாய்மாலமும். Backbiting and possession loving. புறங்கூறுதலும் பதவியை நேசிப்பதும். Backbiting and idling. இங்கே புறங்கூறுதலும் சோம்பலாக இருப்பதும் அல்லது சும்மா இருப்பதும். And lastly, backbiting and backsliding. இறுதியாக புறங்கூறுதலும் பின்வாங்கி போகுதலும். When we consider these combinations, we can understand how serious the sin backbiting. இந்த இரு ஜோடிகளாக வரக்கூடிய இந்த பாவங்களை குறித்து நாம் சிந்திக்கின்ற வேளையிலே இந்த புறங்கூறுதல் எவ்வளவு ஒரு கொடிய பாவம் என்பதை நம்மால் அறிய முடிகின்றது. In association with other evils, it can create havoc in one's spiritual life.
மற்ற பாவங்களோடு சேர்ந்து வரும்பொழுது ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த புறங்கூறுதல் மிகப்பெரிய ஒரு பேரழிவை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். Now let's see an example, a lesson from an Old Testament example. நாம் பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை நாம் சிந்திப்போம். Let's read Numbers chapter 12. The portion is 1 to 16. We shall not read all the verses, but few verses I will tell, then we can read. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாம் அங்கே வருகின்றது, ஆனால் அதை வாசிக்க போவதில்லை. ஒரு சில வசனங்களை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். In verse 1, Miriam and Aaron spoke against Moses because he married an Ethiopian woman. முதல் வசனத்திலே மோசே எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் செய்த காரணத்து நிமித்தமாக ஆரோனும் மிரியாமும் அதை குறித்து தவறாக பேசுகிறார்கள். In verse 2, the murmuring of Miriam and Aaron, has the Lord indeed spoken only through Moses? Has he not spoken through us also? இரண்டாவது வசனத்திலே கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை குறித்து அவர் பேசினது எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றும் அவர்கள் மோசேக்கு முன்பதாக முரண்டு பேசுகிறார்கள். And there it is mentioned, the Lord heard this. அங்க இடத்திலே சொல்லப்படும் பொழுது கர்த்தர் அதை கேட்டார் என்று சொல்லப்படுகிறது. In verse 3, a testimony by God on Moses. மூன்றாவது வசனத்திலே கர்த்தர் மோசேயை குறித்து சொல்லுகின்ற சாட்சி வருகின்றது. Moses was very meek, more than all people who were on the face of the earth. மோசே பூமியின் முகப்பின் மேல் ஜீவிக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் மிகுந்த சாந்தம் உள்ளவனாயிருந்தான் என்று வாசிக்கிறோம். Verse 7, Moses is faithful in all my house. ஏழாவது வசனத்திலே என் வீட்டில் எங்கும் மோசே உண்மை உள்ளவனாக இருக்கிறான். Verse 8, with Moses I speak mouth to mouth clearly. எட்டாவது வசனத்திலே மோசேயோட எவ்விதத்திலும் மறையாமல் நான் முகமுகமாய் அவனோடு பேசுகிறேன் என்கிறார். We see a question by God to Miriam and Aaron in verse 8. எட்டாவது வசனத்திலே கர்த்தர் மோசேயிடம் கர்த்தர் ஆரோனிடமும் மிரியாமிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கின்றது. Were you not afraid to speak against my servant Moses? நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனதென்ன என்றார். Verse 9, the anger of the Lord kindled against them. ஒன்பதாவது வசனத்திலே கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. Verse 10, Miriam became leprous like snow. பத்தாவது வசனத்திலே மிரியாம் உறைந்த மழையின் வெண்மையைப் போல குஷ்டரோகம் பிடித்தவளானாள். Verse 11, Aaron confessed of their sin and pleaded forgiveness from God. 11வது வசனத்திலே மோசே ஆரோனிடத்திலே மன்னிப்பை கோரி அதன் மூலமாய் விண்ணப்பிக்கின்றான். Verse 13, Moses pleaded God for healing of leprosy from Miriam and she was healed. 13வது வசனத்திலே மோசே கர்த்தரை நோக்கி கெஞ்சி மிரியாமுடைய குஷ்டரோகம் குணமாகும்படிக்கு அவன் வேண்டுகிறான். She observed 7 days of separation and came back to her people. அவள் 7 நாள் பாளையத்திற்கு புறம்பே இருந்து பின்பதாக ஜனத்தோட சேர்த்துக் கொள்ளப்பட்டாள். This incident is very very much known to each one of us. இந்த குறிப்பிட்ட சம்பவம் நம் எல்லாருக்கும் நன்றாய் அறிந்திருக்கின்ற அறிமுகமான ஒரு சம்பவமாகும். What are the lessons we can learn from this incident? இந்த குறிப்பிட்ட சம்பவத்திலிருந்து எப்பேற்பட்ட பாடங்களை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும்? Number 1, not Moses but the Lord heard the backbiting words spoken by Miriam and Aaron. Verse 2. முதலாவதாக 2வது வசனத்திலே வாசிப்பதை போல ஆரோனும் மிரியாமும் பேசின புறங்கூறுதலான வார்த்தைகளை மோசே கேட்கவில்லை, மாறாக கர்த்தர் கேட்டிருக்கின்றார். And the second lesson is that the anger of the Lord was kindled in verse 9. இரண்டாவதாக 9வது வசனத்திலே கர்த்தருடைய கோபம் மூண்டது. And in verse 10, the glory of God departed. 10வது வசனத்திலே கர்த்தருடைய மகிமை நீங்கி போயிற்று. And in verse 10 again, Miriam struck with leprous, loss of spiritual sensitivity is shown by this. 10வது வசனத்திலே மிரியாம் குஷ்டரோகியானதையும் அதன் மூலமாய் ஆவிக்குரிய உணர்வற்றவளானால் என்பதை குறித்தும் வாசிக்கின்றோம். And in verse 15 we read that Miriam was shut out, lost fellowship, or the fellowship is broken.
15வது வசனத்திலே மிரியாம் அந்த பாளையத்தை விட்டு புறம்பாக்கப்பட்டு அந்த ஐக்கியம் இல்லாதவளானால். Because of this incident, the people's journey was delayed. இந்த குறிப்பிட்ட சம்பவத்து நிமித்தமாக அந்த ஜனத்தாருடைய பயணம் தடைப்பட்டது. So if backbiting is practiced in our lives, we also will face similar things in our lives. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புறங்கூறுதல் காணப்படுமானால் இது போன்று இருக்கின்ற பல பின் விளைவுகளை நாமும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். Since God hears whatever we say, it can kindle the anger of the Lord. நாம் எதை சொல்லும் பொழுதும் அதை கர்த்தர் கேட்கிறார் என்பதையும் அதன் மூலமாக கர்த்தருடைய கோபம் மூளும் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். Not only that he becomes angry, but the glory of God departs from us. அவர் கோபப்படுவது மட்டுமல்லாமல் அவருடைய மகிமையும் அவ்விடத்தை விட்டு கடந்து போகக்கூடியதாக இருக்கும். It will break the fellowship with other believers. மற்ற விசுவாசிகளிடமிருந்து ஐக்கியத்தையும் அது பிரிக்கும். And because of this habit, we may prevent the further growth or the progress of the people, or even our growth also can be affected. இந்த குறிப்பிட்ட பாவத்து நிமித்தமாக நம்முடைய வளர்ச்சியானாலும் அதே நேரத்தில் நம்முடைய சபையினுடைய அல்லது நம்முடைய ஜனத்தினுடைய வளர்ச்சியையும் அது பாதித்து அது குறைக்கக்கூடியதாக இருக்கும். These are the lessons we get from the incident of Miriam, Aaron and Moses. மிரியாம், ஆரோன், மோசே ஆகிய 3 நபர்களுக்கு இடையில் நடைபெற்ற இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் இவைகளாக இருக்கின்றது. I may not be able to complete the portions today. We will continue during the next session. Next session. ஆகவே இந்த குறிப்பிட்ட பாடத்தை இந்த நாளில் நிச்சயமாக இதனை தீர்க்க முடியவில்லை. ஆகவே அடுத்த செய்தி வேளையிலே இதனை தொடர்ந்து நாம் சிந்திப்போம். So next session we may see the subjects like this. When you want to backbite, ask 3 questions to ourselves. ஆகவே அடுத்த செய்தி வேளையிலே இதை தொடர்ந்து நாம் தியானிக்கின்ற வேளையிலே தியானிக்கும் பொழுது நாம் புறம் கூறும் பொழுது 3 முக்கியமான கேள்விகளை நாம் கேட்போம். Not only that, when a backbiter comes to you, what should be done by us? அது மட்டுமல்லாமல் புறம் கூறுகிற ஒருவன், இச்சகம் பேசக்கூடிய ஒருவன் நம்மிடத்திலே வரும் பொழுது அதற்கு எவ்வளமாய் நாம் பிரதிச்செயல் செய்வது. That occasion also we need to ask 3 questions to ourselves. அவ்வேளையிலும் நாம் நம்மை நாமே 3 முக்கிய கேள்விகளை கேட்டு பார்க்க வேண்டும். But what happens when you are already backbitten? What to do? அப்படியானால் நாம் ஏற்கனவே நான் புறங்கூறி விட்டேன், நான் தூற்றி திரிந்து விட்டேன், கோல் சொல்லிவிட்டேன் என்று சொன்னால் இப்பொழுது என்ன செய்வது? There are 3 things to do. That also we will discuss later. அதற்கும் நாம் செய்ய வேண்டிய 3 முக்கியமான காரியங்கள் உண்டு. அதையும் பின் நாளிலே நாம் சிந்திப்போம். And there are severe punishments for backbiting. இந்த புறங்கூறுதலுக்காக மிக கொடிய தண்டனைகளும் நிச்சயம் உண்டு. At the same time, there are some positive counsels. அதே நேரத்திலே நேர்மறையான சில ஆலோசனைகளும் உண்டு. That means if you have already done backbiting, how to come back, how to reconcile with those people and with God. There are provisions for that. நீங்கள் ஏற்கனவே புறங்கூறி விட்டால், புறங்கூறி இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அதிலிருந்து வெளிப்பட்டு வெளியே வருவதற்கும் மீண்டும் அப்புறமாவதற்கும் சில வழிமுறைகள் உண்டு. It does not mean that we can go on committing sins and then ask for forgiveness. நாம் தொடர்ந்து அந்த பாவத்தை செய்து கொண்டே இருந்த பின்பதாக மன்னிப்பை கேட்கலாம் என்பதல்ல. Our utmost desire should be to avoid committing those sins or wrongdoings. அந்த தப்பிதங்களை, அந்த பாவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற அல்லது செய்யக்கூடாது என்பதுதான் நம்முடைய தீர்மானமாக இருக்க வேண்டும். Because it will definitely affect our spiritual personal growth and also the fellowship of the church. ஏனென்றால் அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியையும் நம்முடைய திருச்சபையினுடைய ஐக்கியத்தையும் அது பாதிக்கும். Cunningly it happens along with or coupled along with certain other evil things. தந்திரமான முறையிலே, வஞ்சகமான மறைமுகமான முறையிலே மற்ற அநேக பாவங்களுடைய கூட இந்த புறங்கூறுதலும் இணைந்து வருகின்றது. So we should be very careful and we should have the discerning power, ability to
discern what is backbiting and what is the other evil things coming along with backbiting. ஆகவே புறங்கூறுதலோடு வரக்கூடிய அல்லது மற்ற பாவங்களோடு இணைந்து வரக்கூடிய இந்த புறங்கூறுதலையும் மிகவும் உன்னிப்பாய் நாம் கவனித்து பார்த்து எதிலே இணைந்து வருகின்றது என்பதையும் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். Let us yield to the will of the Lord and try to discern the things what we have learned and follow in our lives in the days to come. ஆகவே நம்மை நாமே கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இதுவரைக்குமாய் நாம் என்ன கேட்டோம், என்ன செவி சாய்த்திருக்கின்றோமோ அவைகளின்படி ஜீவிக்க கர்த்தர் தாம் உதவி புரியும்படியாக நம்மை ஆண்டவரிடத்திலே சமர்ப்பிப்போம். May the name of our Lord be glorified in our midst. தேவனுடைய நாமம் தாமே நம்மத்திலே மகிமைப்படுவதாக. ஆமென். ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் உள்ள பரமபிதாவே, மறுபடியுமாக இந்த மாலை பொழுதிலே தேவ சமூகத்திலே நாங்கள் சபையாக கூடுவதற்கான மற்றும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தீர். நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, உடைய மனதில் உள்ள விருப்பங்கள், வாஞ்சைகள், எங்களை குறித்ததான உம்முடைய ஆண்டவர் திட்டங்களை நீர் எப்போதும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய உடைய அளவற்ற வாஞ்சைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பது உம்முடைய விருப்பமும் வாஞ்சியமாயிருக்கிறது கர்த்தாவே. பரிசுத்தம் இல்லாமல் உம்மை பிரியப்படுத்த முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாடின பாடல்களிலே கூட ஆண்டவரே அதை வலியுறுத்தி நீர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தினீர். ஆகவே எங்கள் எல்லை எங்கும் பரிசுத்தம் என்று எழுதப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய திருச்சந்நிதியிலே வரும் பொழுது எவ்விதமாய் வர வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்தோம் கர்த்தாவே. தேவனுடைய பிரசன்னத்திற்கு வரும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்பதை சங்கீதம் 15 மூலமாக சொன்னீர். இப்பொழுது கூட உம்முடைய தாசன் மூலமாக கர்த்தாவே, எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய ஆண்டவரே கனிகளை ஆண்டவரே அழிக்கக்கூடிய கொடும் பாதகமாகிய ஆண்டவரே இந்த புறம் கூறுதல், ஆண்டவரே கோள் மூட்டுதல், ஆண்டவர் அந்த கொடிய பாவத்தை குறித்து எங்களுக்கு நீர் எச்சரிப்பை கொடுத்தீர் கர்த்தாவே. இது எவ்வளவு கொடிதானது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. ஆரோன், மிரியாம் ஆண்டவரே, அவர்கள் ஒருவேளை உறவின்முறையார்களாய் இருக்கலாம், சொந்த தம்பியாய் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தாவே, அவர்கள் பேசின பொழுது ஆண்டவரே, மோசே அதை அறியவில்லை, இவர்களை கேட்கவில்லை. ஆனால் கர்த்தர் கேட்டதாக நாங்கள் வாசித்தோம். தேவரீர், எங்கள் உள்ளம், எங்கள் இதயம் நடுங்குகிறது கர்த்தாவே. உம்முடைய ஜனத்தை குறித்து, உம்முடைய பரிசுத்தவான்களை குறித்து, உம்முடைய ஆண்டவர் ஊழியர்களை குறித்து, ஆண்டவரே உம்முடைய சபையை குறித்து நாங்கள் ஆண்டவரே ஒருபோதும் மறைந்து புறங்கூறி அதிலே இன்பம் காண்கிற மக்களாயிராதபடிக்கு, கூடி கூடி பேசி குற்றம் சாட்டுகிற மக்களாயிராதபடிக்கு எங்களை தூய்மைப்படுத்தும், எங்களை தூய்மைப்படுத்தும். பிசாசானவன் குற்றம் சாட்டுகிறவன், அவன் கோல் சொல்லி திரிகிறவன். எங்கள் ஆண்டவரோ நன்மை செய்து கொண்டு சுற்றி திரிகிறவர். உம்மை போல எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் யாரும் இல்லை கர்த்தாவே. நாங்களும் அதை போல ஆண்டவரே எங்கள் சகோதர வாழ்க்கையில குறைகளை காணும் பொழுது உடைய சமூகத்தை அதிகமாய் பரிந்து பேசும்படி ஆண்டவரே அவர்களுக்கு ஜெபிக்கும்படி எங்களை ஒப்பு கொடுக்க கிருபைதாரும் கர்த்தாவே. எங்களோடு கூட தெளிவாய் பேசுவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய தாசனை நீர் பயன்படுத்தினீர், அதையும் தமிழிலே மொழியாக்கம் செய்ய உடைய மகனை பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளை எங்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். சகல துதியும் கனமும் புகழும் உம்முடைய திருப்பாதத்தில் வைக்கிறோம். எங்கள் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்தில் மிகுந்த பணிவோடு ஏறெடுக்கிறோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். Amen. Uncle. Oh. Uncle, Aditya reference, you will not be telebearers nor Leviticus Aditya reference ಮಾತ್ರ ಒಂದು ಬರೆಯೋ. But one second.